கோயிலுக்கு வந்துட்டோம். கடவுளே கடவுள். கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, டுடே கிறிஸ்மஸ். இன்னைக்கு இல்ல, 12 மணில இருந்து கிறிஸ்மஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 12 மணிக்கு தான் என்னோட பர்த்டேவும் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:45 ஆக போகுது. இந்த வருஷமாவது பூசையை நம்ம நல்ல பிள்ளை மாதிரி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. 14 வந்து பூசை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னங்க, இன்னைக்கு நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண முடியாது. நாளைக்கு தான் நம்ம வந்து கேக் வந்து கட் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, கேக் தான் கட் பண்ணுவோம். அதை பற்றி vlog தான் பார்க்க போறீங்க. அது நாங்கள் 2 பேர் மட்டும் தான் கட் பண்ணுவோம், வேற யாரும் வரவும் மாட்டாங்க. கிறிஸ்மஸ் பர்த்டே அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஃபேண்ட் நான் வந்து போடல, எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லை. அதனால இதுக்குரிய லெகின்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த லைட் சாண்டில் கலர்ல நான் வந்து போட்டிருக்கேன். அப்பாவோட கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தம்பியோடது நாங்கள் வந்து காமிக்கிறோம். நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்கள் கிறிஸ்மஸ் என்னோட பர்த்டே எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்றோம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். நீங்க எப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் மற்றும் மரித்த அருட்தந்தையர்கள் மதுரைமுத்து நிறைந்த இந்த சூழ்நிலையில இயேசுவை ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் வரவேற்றுக் கொண்டே இருக்கின்றோம். என்ன கடவுளே கடவுள். அப்படியே அங்கே பாருங்க, அப்படியே அங்கே பாருங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போயிருக்கோம். நம்ம ஊர் கோயில் வந்து வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட விளாக்ஸ் விளாக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். கோயில் வந்து வேலை பார்க்கறதுனால தான் இங்கே இதுக்கு மண்டபம் மண்டபத்தில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து பயங்கரமாக ஜோடிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பழம் ஜோடிக்கலை இந்த வருஷம். கோயில் வேலை பார்த்துட்டு இருக்கனால சும்மா சிம்பிளாக இதே இன்னைக்கு காலையில் தான் ஜோடிச்சாங்க. காலையில் வந்து பார்த்தப்ப எதுவுமே இல்லையா, சாயந்தரத்துக்குள்ளே ஜோடிச்சிருக்காங்க இது எல்லாமே. ஸோ போகலாங்க, மணி இப்போயே 2 ஆகிடுச்சு. நம்ம இப்போ வீட்டுக்கு வந்து போகலாம். ஏன்னா மணி இங்கேயே பார்த்தீங்கன்னா 2 கிட்ட ஆகிடுச்சு. தம்பியை வந்து நம்ம பழைய வீட்டில் வந்து தூங்க வச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம போயிட்டு தம்பியை தூக்கிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் சொல்லிவிட்டு சுவிட்சை கொண்டு போய் எங்கள் அண்ணி வீட்டில் விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போனோம். ஏன்னா காலையில் நான்வெஜ் எதுவும் எடுத்தோம்னா நான்வெஜ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எடுத்து சமைச்சு வெள்ளனாவே எந்திரிக்கணும்.
நைட் நாங்கள் எப்பவுமே கேக் வெட்டுவோம். இந்த வருஷம் கேக் வெட்டல, காலையிலேருந்து வெட்டுற மாதிரி இருக்கும். அதனால காலையில எழுந்திரிச்சு என்ன சின்ன பிள்ளையா கேக் வெட்டுறதுக்கு வெட்டணும். அம்மா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா எனக்கு 26 வயசு ஆயிடுச்சு. இந்த 26 வருஷத்தில் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு நான் பேசுகிறது வாய்ஸ் கேட்குறேன். இப்போ தான் நம்ம கோயிலேருந்து வந்தோம். இந்த வருஷம் பர்த்டே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, கருவாக இருந்துக்கிட்டு உனக்கு தேவையான என்ன வேணால் நீ வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னார். இது செகண்டு. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, எனக்கு 26 வயசு ஆயிடுச்சு. எங்கள் அம்மா எனக்கு இதெல்லாம் முடிக்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா கால் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது எங்கள் அம்மாவுக்கு பட்டன் செல் தான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் டச்சு செல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபோன் வந்துச்சுன்னா அட்டன் பண்ண தெரியும். நேரம் ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த பழங்கள்லாம் அடிச்சு விளையாடுவாங்களே, அது பேர் என்னங்க? ஒரு கேமு. இந்த பந்தெல்லாம் வந்துச்சுன்னா சேர்த்து அடிச்சு விளையாடுவாங்க. அந்த கேம் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த 3 தான் பண்ணுவாங்க. ஃபோன் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுவாங்க, ஃபோன் போடுவாங்க. இந்த கேம் இது மட்டும்தான். மற்றபடி எதுவுமே எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. என்னோடய ஃபோட்டோவை நான் போட்டிருக்க நம்ம வீடியோலலாம் போடுவோம்ல, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம் இதிலலாம் போட்டிருக்கோம்ல, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேற ஒருத்தவங்க செல்லேருந்து எடுத்து அதை அவங்க செல்லுக்கு அனுப்பிச்சுட்டு எங்கள் அம்மா வந்து வாட்ஸ்அப்பில் முதல் முறையாக எனக்கு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. என்னென்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, பிறந்தநாள் நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எங்கள் அம்மாவுக்கு நான் அனுப்பிச்சுட்ருந்தேன். அந்த ஃபோட்டோவை போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மீனா, என் மீனாவுக்கு, என் மகள் அன்பு மகள் மீனாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காங்க. இன்னொருத்தில் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மீன்குட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் என் பட்ட பேர் வந்து மீன், எங்கள் அப்பா கூப்பிட்றது கிடாயின்னு சொல்லுவார். எங்கள் அம்மா வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மீன்குட்டின்னு போட்டு, அப்புறம் இன்னும் 2 ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோ வீடியோஸோடு இருக்க ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு பிறந்தநாள் இதனால் முடிக்க உங்கள் அம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னது இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் வந்து வேறு, அவங்களாம் எழுத படிக்க தெரியாதவங்க அந்த காலம். அதனால் எனக்கு இது வந்து புதுசாக இருக்குது. ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. இதை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். கோயிலேருந்து வந்தாச்சு, தம்பி வந்து தூங்கிட்டான். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 2. இப்போ தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கோம். இன்னும் ஒரு 3-4 மணி நேரம் தான் தூங்க முடியும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வீட்டில் வந்து வேலையை வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நைட்டு கிறிஸ்மஸ் பூசைக்கெலாம் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே நைட் பூசைக்கு வந்துடுவாங்க, பகல் பூசைக்கு அவ்வளோக்கா போக மாட்டாங்க. நைட் பூஜைக்கு போகாதவங்க தான் பகல் பூசைக்கு வந்து போவாங்க. நாங்கள் இதனால் முடிக்க நான் வந்து பூசை அட்டன் பண்ணதே கிடையாது. இந்த தடவை தான் போய் அது மட்டும் இல்லாமல் முதல்ல போய் உட்காந்துட்டு எதுவும் பண்ணவும் முடியாது, பேசவும் முடியாது, செல்லுன்னு நோண்ட முடியாது. ஏன்னா முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்துட்டோம். தம்பி வந்து தூங்கி விழுந்துக்கிட்டே இருந்தானா, அவனால் கொண்டு வந்து ஊருக்குள்ளே இருக்க வீட்டில் படுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்கள் உங்கள் ஊரில் கிறிஸ்மஸ்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படிலாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா.